சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் நீதிபதிகளான 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை நியமிப்பதற்கு கொலீஜியம் அமைப்பானது பரிந்துரை செய்யும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியமானது கடந்த 9ஆம் தேதி ஒரு பரிந்துரையை செய்திருந்தது. அதில் பல்வேறு நீதிமன்றங்களில் கூடுதல் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிப்பதற்கான அந்த பரிந்துரை என்பது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளை கூடுதல் நீதிபதிகளாக இருந்தவர்களே நிரந்தர நீதிபதிகளாக ஆக்குவதற்கான பரிந்துரையும் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீதிபதிகளான விக்டோரியா கௌரி, பி பாலாஜி, கே ராமகிருஷ்ணன், ஆர் கலைமதி, கே திலகவதி ஆகியோர்களை நிரந்தர நீதிபதிகளாக்க வேண்டும் என்பதுதான் அந்த பரிந்துரையாக இருந்தது. இந்த பரிந்துரை தற்போது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு ஏற்று 5 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஷமீம் அகமது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்தும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை நியமிப்பதற்கான உத்தரவையும் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக பல்வேறு நீதிமன்றங்களில் காலி பணியிடங்கள் இருந்த அந்த நீதிபதிகள் பதவியிடங்கள் என்பது நிரப்புவதற்கான நடவடிக்கை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது வந்திருந்தது. குறிப்பாக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்காமல் அந்த பதவியிடம் என்பது காலியாக இருப்பதற்கு எதிராக அம்மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மாநில அரசானது ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவானது விசாரணைக்கு வந்தபோது கொலீஜியம் பரிந்துரை செய்யப்பட்டும் ஏன் இதுவரைக்கும் நீதிபதிகளை நியமனம் செய்யவில்லை, ஏன் அதற்கான காலதாமதம் இருக்கிறது, என்ன காரணம் என்பது தொடர்பான ஒரு விரிவான பதிலை 2 வாரத்திற்குள் அளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வானது உத்தரவிட்டிருந்த நிலையில் தான் தற்போது பல்வேறு நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் நிரந்தரம் செய்வது மற்றும் புதிய நீதிபதிகளை நியமிப்பதற்கான அந்த பணியை மத்திய அரசானது முடுக்கிவிட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.